இனிய மாலை வணக்கம். இன்று நாம் இருக்கக்கூடிய அழகான சோழ நாட்டு தென்கரை திருமுறை பாடல் பெற்ற திருத்தலம் திரு அரிசிற்கரைப்புத்தூர் என்ற திருத்தலத்தில் இருக்கும். இந்த பதிவு ஒரு அழகான பதிவு. ஏன்னா நம்ம 13 வருடங்களுக்கு மேலாக அமைப்பு ஆரம்பித்து நம்ம திருமுறை திருத்தல யாத்திரை செஞ்சுட்டு இருந்தாலும் இந்த டெக்னாலஜியோட ஒரு ஜெல்லாக ஒரு விஷயத்த முதல் முறையாக தான் செய்கிறோம். ஒரு லைவ் வீடியோ நம்முடைய தல யாத்திரையிலிருந்து எடுத்து அன்பர்களுக்காக இப்போ நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதுதான் முதல் வீடியோ, அதனால் இது ஒரு சிறப்பான காணொலியாக அமைகின்றது. மூவர் பாடிய தேவாரங்கள் கிடைக்கப்பட்ட திருத்தலமாக அமையப்படுகின்ற இந்த அரிசிற்கரைப்புத்தூர் என்று சொல்லக்கூடிய அழகாபுத்தூர் இப்பொழுது வழக்காடு மொழியில அழகாபுத்தூர் என்று அழைக்கப்படுகின்றது. கும்பகோணத்திலிருந்து நாச்சியார் கோவில் செல்லும் வழியில 7 கிலோமீட்டர்ல இந்த திருத்தலம் அமையப்பட்டு இருக்கின்றது. புகழ்த்துணை நாயனாருடைய அவதார தலமாக சுவாமி அவருக்காக படிக்காசு கொடுத்த திருத்தலமாக அமையப்பெறுகின்றது. ஸோ நம்முடைய வாழ்க்கையில நமக்கு துன்பங்கள் எல்லாம் நீங்கி மேன்மை பல அடையணும் அப்படின்றதுக்காக சுவாமி பொன்னும் பொருளும் கொடுப்பானை அப்படின்ற சுந்தரோடைய திருவாக்கு போல இந்த தலத்திலையும் புகழ்த்துணை நாயனாருக்கு தினமும் ஒரு படிக்காசு கொடுத்த திருத்தலமாக அமைகின்றது. ஸோ இந்த தலத்துல மேலும் ஒரு விசேஷமாக முருகப்பெருமான் சங்கு சக்கரத்தோட சேவை சாதிக்கின்றார். சங்கு சக்கர தரிசனம் முருகப்பெருமான் நமக்கு கொடுக்கின்றார். அதே போல இது மேற்கு பார்த்த திருத்தலம். சுவாமியோட திருநாமம் ஸ்வர்ணபுரீஸ்வரர் படிகாசுநாதர் என்று அழைக்கப்படுகின்றார். அம்மாள் சவுந்தரநாயகி. மூவர் பாடிய தேவாரங்கள் நமக்கு கிடைக்கப்பட்ட திருத்தலமாக இத்திருத்தலம் அமையப்படுகின்றது. வாய்ப்பும் விருப்பம் உள்ள அன்பர்கள் உங்களுக்கு நேரம் இருக்கும் பொழுது கும்பகோணத்துக்கு வரும்போது அவசியம் இந்த திருத்தலத்தை கண்டு தரிசித்து வழிபட்டு மகிழ வேண்டும் என்பது அடியனுடைய விண்ணப்பம். இது ஒரு அழகான காணொலி, ஒரு லைவ் வீடியோவாக அன்பர்களுக்கு ஒரு நல்ல மாலை வேளையில கோவிலுடைய கோபுரத்துக்கு முன்பாக இருந்த இந்த காணொலியை பதிவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம். வணக்கம்.